காலேஜில் ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வாங்க எல்லாரும் போய் கல்ச்சுரல்ஸில் கலந்துக்கலாம். நன்று பூத்த சிறு நெருஞ்சி காட்டினிலே நின்று கூறி நிறுத்தி வழி போனாளே நின்றது போல் நின்றாள் நெடுந்தூரம் பறந்தாள் நிற்குமா மனம் பெருமோ வாழ்வே ஆ செந்தமிழ் தேன் மொழியாய் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாய் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாய் பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் மறுகிட தலை குனிவாள் செந்தமிழ் தேன் மொழியாய் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாய் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாய் பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் மறுகிட தலை குனிவாள் வெற்றிக்குத்தான் என எண்ண வேண்டும். பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்குத்தான் என எண்ண வேண்டும். நில்லுங்கள், நிமிர்ந்து நில்லுங்கள், சொல்லுங்கள், துணிந்து சொல்லுங்கள். நில்லுங்கள், நிமிர்ந்து நில்லுங்கள், சொல்லுங்கள், துணிந்து சொல்லுங்கள். பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்குத்தான் என எண்ண வேண்டும். துடித்து எழுந்ததே, கொதித்து சிவந்ததே, கதை முடிக்க நினைத்ததே. நில்லுங்கள், நிமிர்ந்து நில்லுங்கள், சொல்லுங்கள், துணிந்து சொல்லுங்கள். அந்தியில பந்தடிச்சு ஆடி விளையாடு, நீ தந்தி ஒண்ண மீட்டிக்கிட்டு முந்தி வந்து பாடு. பொழுதிருக்கும் போதே புகழ் தேடி இளமகது போனா திரும்பாது. கல்லூரிக்குள் கண்ட கனா நல்ல கனவாக, கண்முழிச்சு கற்றதெல்லாம் நல்ல நனவாக. காலம் இருக்குது வாயா இந்த மண்ணோட மன்னர்களே. நம்ம பொண்ணு காலேஜ் முடிக்க போறா, சட்டுப்பட்டுன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணி நம்ம கடமையை முடிச்சிருவோம். ஏங்க, நம்ம பொண்ணு மேலே படிக்கணும்னு ஆசைப்படுறா. மேலே தானே, மொட்டை மாடி ஃப்ரீயாக தான் இருக்கு, உன் பொண்ணை அங்கே போய் படிக்க சொல்லு. அது இல்லைங்க, அவ மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசைப்படுறா. அதெல்லாம் எப்போ எது பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் சொல்றத மட்டும் செய். மண்டபம் பார்த்தாச்சா? எல்லாரையும் கூப்பிட்டாச்சா? மாப்பிள்ளைக்கு சீப்பங்கச்சா? தள்ளுங்க தள்ளுங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல பையன் இருக்கான், அவனே பேசி முடிச்சுக்கலாம்.
கடவுளே, எனக்கே இப்போவே மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இவ்வளோதான் என் வாழ்க்கையா? 4 செவத்துக்குள்ளேயே இனி என் வாழ்க்கை முடிஞ்சிருமா? இதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேனா? எவ்வளோ அசைன்மெண்ட் எழுதியிருப்பேன், எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் எழுதியிருப்பேன். எனக்காக எவ்வளோ செமினார்ஸ், எவ்வளோ அசோசியேஷன், எவ்வளோ ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ்லாம் இந்த காலேஜில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு? மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஒரு அடிமை வாழ்க்கை வாழ்கிறதுக்கா? யூஜி முடித்ததும் என்ன பெருசாக வேலை கிடைச்சிட போகுது? அதுவே நான் பிஜி முடிச்சுட்டு போனால் தான் என் படிப்புக்கும் எனக்கும் ஒரு மரியாதை கிடைக்கும். என் படிப்பு பிஜி முடித்தாதான் முழுமையடையும்னா கண்டிப்பாக நான் பிஜி படிப்பேன். ஏதோ ஒரு காலேஜில் போய் 3rd பர்சனாக படிக்கிறதுக்கு திரும்ப நான் என்னோடய இதயா காலேஜுக்கே போக போகிறேன். இதயா காலேஜ் தான் எனக்கு இன்னொரு ஃபேமிலி மாதிரி. இதயா ஃபேமிலி விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். திரும்ப நான் என் இதயா காலேஜுக்கே போக போகிறேன். இதுதான் என்னோட முடிவு. தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் போட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும். விட்டு வாடி ராசாத்தி ஒன்னரியே காப்பாத்தி, ராசாத்தி 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 வாடி நீ வாடி அடவாடி ராசாத்தி வாடி ராசாத்தி. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிட்டேன். என்றாச்சு நம்மாடல் கேட்ட இப்போ 9 கிரகமும் ஒன்னாக இருக்கு. ஓஹோடு நம் ஜாதகா ஆடாம ஜெயிச்சோமடா, நம்மே நீ பாடாம ஜெயிச்சோமடா. ஓடாம ரன் எடுத்தோம், சும்மாவே உட்காந்து வெண்ணெடுத்தோம். நீ மங்கையை பிறந்திடவே ஒரு மாதவம் செய்தாயோ, கோடி கனவுகளோடி பிடித்திட பிறந்தாயோ. பருவம் மாறிய பின்னாலே மாலை சூடிய பெண்ணானாய், உன் கனவுகள் கலைந்தது காணல் நீர் போலே. நீ சமையல் கட்டை தாண்டி ஒரு சாதனை தேரில் ஏறி இந்த உலகை ஆட பெண்ணே ஓடிவா. நீ ஆற்றல், நீ அறிவு, தடையெல்லாம் தாண்டி வாகை சூடவா. நீ வாடி வாசல் தாண்டி திமிரும் காளி போல, வாடி வாசல் தாண்டி. நான் இவ்வளோ பெரிய இடத்துல இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன்னா அதுக்கு காரணம்